ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஒரு உளுந்து கஞ்சி வைக்க நான் ரெடி. நீங்கள் ரெடியா? நல்லா வறுத்த உளுந்து மாவு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கலக்கிக்கொள்ளுங்க. கட்டி இல்லாமல் கலக்கிக்கொள்ளணும். கலக்கின பிறகு அதை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு அளவு வேண்டிய மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு தண்ணியாக பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டிய அளவு லிக்யூடாக அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு பசும்பாலோ தேங்காய் பாலோ உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி மாவு கட்டியாக பார்க்கும். அது நல்லா கொதித்து வரும்போது சீனி அல்லது சர்க்கரை கருப்பட்டி ஏதோ உங்கள் விருப்பப்படி அதுக்கு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் அதுக்கு சேர்த்துனீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அது பிறகு நல்லா அதையும் கலக்கி விட்டுட்டு ப்ளம்ஸோ கஜ்ஜுவோ ஏதோ உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் அதுக்கு சேர்க்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை அழகான முறையில் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இடுப்பு வலி கால் வலி சகல வலிகளும் பறந்தே போகிறதுக்கு ஒரு சூப்பரான கஞ்சி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.